ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. பாராசர்யவச்சः சரோஜமமலம் கீதார்த்தகந்தோத்கடம் நானாख्यानककेसरं हरिकथा सम्बोधनाबोधितं लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलप्रध्वंसिनः श्रेयसे. நாள்தோறும் பகவத்கீதையில் நாம் இப்போ இருக்கிறது விஸ்வரூப சந்தர்சன யோகம்ன்ற 11வது அத்தியாயத்தில். இந்த அத்தியாயம் தொடங்கும் போதே அர்ஜுனன் தான் பேச ஆரம்பிக்கிறான். பேச ஆரம்பித்த உடனேவே பகவானுடைய அந்த விஸ்வரூபத்தை காணணுன்ற ஆசையை தெரிவிக்கிறான். அதாவது இதுக்கு முன்னாடி 10வது அத்தியாயத்தில் பகவான் தன்னுடைய அந்த சொத்து பட்டியல்லாம் சொன்னார் இல்லையா, அது எல்லாம் சேர்த்து இருக்கக்கூடிய அந்த உருவத்தை பார்க்கணும், அந்த ஆச்சரியமான உருவத்தை பார்க்கணும், என்னால் பார்க்க முடியுமா, நீ தான் எப்படியான பார்க்க வைக்கணும் அப்படின்ட்டுலாம் கேட்க, அதுக்கு பகவானும் தன்னுடைய அந்த ஆச்சரியமான உருவத்தை காட்டுறேன், ஆனால் உன்னுடைய இந்த ஊனக்கண்களால் பார்க்க முடியாது, அதுக்குன்னு நான் திவ்யமான கண்களை தான் கொடுக்கணும் அப்படின்னு. எதனால் அப்படின்றத நம்ம அதை முன்னாடியே பார்த்தோம் இல்லையா. ஏன்னா அளவுக்கே உட்படாத பகவானை இந்த அளவுக்கு உட்பட்ட இந்த கருவி, அதாவது இந்த ஊனக்கண்களால் எப்படி பார்க்க முடியும்? இன்னொன்று, பகவானே நமக்கு விருப்பப்பட்டு சரின்னு சொல்லி காட்டினாதான் உண்டு, நம்மளால் பார்க்க முடியாது. இப்படியெல்லாம் பார்த்தோம் நம்ம. இப்போது சஞ்சயன் 9வது ஸ்லோகத்துலேருந்து 14வது ஸ்லோகம் வரைக்கும் சஞ்சயன் சொல்லக்கூடிய ஸ்லோகம். நமக்கு திடீர்னு சஞ்சயன் இங்கேருந்து எங்கே வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணும். நம்ம மறந்துடக்கூடாது, இந்த பகவத்கீதையே எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, திருத்தராஷ்டிரன் தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே, அதாவது இந்த குருக்ஷேத்திரத்துக்கு போனாங்களே அந்த பாண்டுடைய புத்திரர்களும் என்னுடைய பசங்களும், அவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சஞ்சயன் கிட்ட கேட்க, சஞ்சயன் சரின்னு அதுக்கெல்லாம் விளக்கமாக சொல்ல ஆரம்பிக்கிறது தான், அப்படி தான் தொடங்கிச்சு இல்லையா. அதனால் அதை நம்ம மறந்துடக்கூடாது. அதனால் இப்போது அர்ஜுனனுக்கு பகவான் விஸ்வரூபத்தை காட்டுறாரு. அர்ஜுனனுக்கு அந்த திவ்யமான கண்களை கொடுத்து அதை எப்படி சஞ்சயன் பார்க்க முடியும் அப்படின்னா, சஞ்சயனுக்கு வியாச பகவான் முன்னாடியே திவ்யமான கண்களை கொடுத்துட்டாரு. அதனால தான் எங்கேயோ இருந்துக்கிட்டு இந்த குருக்ஷேத்திரத்தை போர்க்களத்தில் நடக்கிறதையெல்லாம் அவரால் பார்த்து சொல்ல முடியுது. அதனால் சஞ்சயனுக்கும் அந்த பார்க்குற பாக்கியம் கிடச்சிருக்கு. அதனால் சஞ்சயன் அவர் கண்கள் மூலமாக பார்க்குறத இப்போது திருத்தராஷ்டிரன் கிட்ட எடுத்து சொல்கிறாரு. அதாவது இந்த மொத்த விஸ்வரூபத்தை ஒரு சுருக்கமாக இந்த ஸ்லோகங்களில் சொல்கிறாரு. அதை முதல்ல என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சஞ்சய உவாச்ச ஏவமுக்த்வா ததோ ராஜன் மகாயோகேஸ்வரோ ஹரிஹி தர்ஷயாமாஸ பார்த்தாய பரமம் ரூபமைஸ்வரம். ராஜன், ஏ ராஜாவே அப்படின்னு திருத்தராஷ்டிரனை பார்த்து சஞ்சயன் அழைக்கிறாரு. அழைச்சிட்டு ஏவ முக்துவா இப்படியெல்லாம் சொல்லிட்டு, அதாவது பகவான் இப்படிலாம் சொல்லிட்ட பிறகு என்ன பண்ணுறாரு, தத்தக அதற்கு பிறகு மகாயோகேஸ்வரக ஒப்பற்ற, அதாவது அதுக்கு ஈடு இணையே இல்லாத கல்யாண குணங்கள் நற்குணங்கள்லாம் உடையவரான ஹரிஹி ஸ்ரீமன் நாராயணன், நம்மளுடைய பாவங்களெல்லாம் அபகரிக்கக்கூடியவர். அவர் என்ன செய்கிறாரு, பார்த்தாய தர்ஷயாமாச தன்னோட அத்தை பிள்ளையான பார்த்தனுக்கு, அதாவது அர்ஜுனனுக்கு காட்டுறாரு. என்ன காட்டுறாரு, பரமம் ஐஸ்வரம் ரூபம், ஒப்புயர்வற்ற, அதாவது இதுக்கு இணையும் இல்லை, இதுக்கு மேலேயும் கிடையாது, அப்படிப்பட்ட நியமன சாமர்த்தியத்தோடு கூடிய அந்த ஆச்சரியமான ரூபத்தை, அந்த திவ்யமான ரூபத்தை தன்னுடைய அத்தை பையனான அர்ஜுனனுக்கு காட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சயன் சொல்கிறாரு. அதாவது இப்போ இந்த 9வது ஸ்லோகத்துலேருந்து சஞ்சயன் சொல்ல ஆரம்பிக்கிறது 14வது ஸ்லோகம் வரைக்கும். இந்த 5 ஸ்லோகங்களில் ஒரு விஸ்வரூபத்தோட சுருக்கத்தை நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். அதுதான் சஞ்சயன் சொல்கிறது. தொடர்ந்து அவர் என்னெல்லாம் அவருக்கு காட்சிக்கு தெரியுது, என்னெல்லாம் சொல்கிறாருன்றதை பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.